ஹாய் சோல்ஜர்ஸ். கொஞ்ச நாளாகவே பார்த்தோன்னா நம்ம விண்டோஸ் 11க்கு யூஎக்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகுது. யூஎக்ஸ்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஏன் குறைஞ்சிட்டு வருதுன்னா அது நிறைய ஃபேக்டர்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ஹைப்பு, அப்புறம் வந்து ஓவரால் கோஆப்ரேட் க்ரீடு, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து நம்மளை ரொம்ப கோவப்பட்டோம். நான் வந்து கோவத்தில் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர்ஸே மாட்டிட்டேன். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கும் இன்றைக்கி ஹெல்ப் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு யூடியூப் சீரீஸ். இதுக்கு பேர் என்னன்னா ஸ்விட்ச் டு லினக்ஸ் வித் ஸ்ரீனிவாஸ். இது எபிசோட் 0. ஸோ நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா? And before the rolling of intro, my name is Srinivas and you are watching Universe Tech. Editor, roll the intro. நான் வந்து லினக்ஸ் நீட்டு வந்து வரும்போது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம வந்து இதுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம போகணும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம வந்து விண்டோஸில் பண்ண மாதிரி லினக்ஸில் பண்ணோன்னா அது ஒழுங்காக இருக்காது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில பேசிக் கைட்லைன்ஸ் வந்து இன்றைக்கி நோட்ஸோடு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நான் நோட்ஸுக்கு கஷ்டப்பட்டு நானே பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு மெயின் ஸ்க்ரீன்லேயும் அதே மாதிரி செகண்ட் வீடியோக்கு எபிசோட் 1க்கு நோட்ஸ் இருக்குது. இது எபிசோட் 0. ஸோ எபிசோட் 0க்கு நோட்ஸ் நம்ம வந்து ஆரம்பிப்போமா? ஓகே. திங்ஸ் டு நோ அபவுட் வென் ஸ்விட்சிங் டு லினக்ஸ். லினக்ஸ் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் கெட் பேக் கண்ட்ரோல். அதாவது வந்து விண்டோஸ் வந்து உங்ககிட்ட ஒரு சில கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்டேட்ஸ். நீங்கள் அப்டேட்ஸ் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. அப்டேட் வந்துச்சுன்னா, டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் வந்து ரீபூட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது எப்படியா வந்து அப்டேட் இன்ஸ்டால் பண்ண தானே போகுது. அது ஒன்று. அதே மாதிரி உங்கள் சிஸ்டமில் வந்து ஒரு சில பார்ட்ஸ் வந்து ஏதாவது அனாயிங்காக இருக்குது, ரொம்ப தொல்லை பண்ணுதுன்னா நீங்கள் அதை டிசேபிள் பண்ண முடியாது. ஏன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அது மேண்டட்டரியாக வச்சுருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்து நம்ம லினக்ஸ் சிஸ்டமில் நம்ம விண்டோஸ் சிஸ்டமில் வந்து நமக்கு அனாயிங்காக இருக்கும். ஆனால் வந்து அது நம்மளால் கண்ட்ரோல் இருக்காது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. லினக்ஸ் என்னென்னா பேசிக்காக உங்களுக்கு விண்டோஸ் வந்து ஒரு சில கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபைலை இந்த மாதிரி க்ரியேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து விண்டோஸ் எடுத்துக்கோம்ல. நீங்கள் தான் லினக்ஸ் வந்து அந்த கண்ட்ரோல் உங்கள் கையிலே கொடுத்துரும். ஓகே, செகண்டுக்கு போவோம். லினக்ஸ் இஸ் நாட் த சேம் ஆஸ் விண்டோஸ். ஏன்னா வந்து 2 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து இதில் இருக்க ஆப்ரேஷன் அதே மாதிரி இங்கேயும் ரன் ஆகாது, இங்கே இருக்க மாதிரி இங்கேயும் இருக்காது. சிமிலர் பிளாட்ஃபார்ம் தான், ஆனால் வந்து டிஃப்ரென்சஸ் எப்படியும் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து இட்ஸ் நாட் அ ட்ராப் அண்ட் ஃபர்கெட் இட் மாதிரி ட்ராப் இன் ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்களே லேர்ன் பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் மேனேஜ்மெண்ட் வந்து லினக்ஸில் வந்து பேக்கேஜ் மேனேஜர் நீட்டு ஒன்று உண்டு. பேசிக்காக என்னென்னா இங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு நீட்டு இன்னொன்று சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் இன்னொன்று சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேர் வந்து பேர் தான் பேக்கேஜ் மேனேஜர். இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலும் பண்ணும், அப்டேட்டும் பண்ணும், அப்புறம் வந்து மேனேஜ் எல்லாமே இது தான் பண்ணும். நீங்கள் இதை தாண்டி வந்து பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் வந்து மெயினாக பேக்கேஜ் மேனேஜர் விண்டோஸில் வந்து மேனுவலாக வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டாலாக இருக்கும். அப்புறம் ஆப்ஷன்லாம் வந்து பேக்கேஜ் மேனேஜர் அட்ட வின்கெட்டுன்னுட்டு இருக்கு. ஆனால் வந்து அது மெச்சூர் ஆகலை. செகண்ட், கனெக்டிங் டு வைஃபை. இதை நான் எதுக்கு போட்டேன்? டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்ட்ரோ. ஸோ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரோவும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து கன்ஃபிகர் ஆகியிருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் இது லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னா பேசிக் என்னென்னா லினக்ஸில் நிறைய வேரியன்ஸ் உண்டு. அதில் வந்து அதை தான் டிஸ்ட்ரோஸ்னு சொல்லுவோம். இதில் விண்டோஸில் வந்து இந்த செட்டிங்ஸ் இந்த இது டாஸ்க் பாரில் வந்து ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அது மெயினாக நெட்வொர்க் மேனேஜர் தான் நம்ம லினக்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. தேர்ட், லினக்ஸ் இஸ் நாட் கம்பேட்டபிள் வித் ஆல் ஹார்ட்வேர்.
ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு லேப்டாப் இருக்கா, இங்கே வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பிரிண்டர் வச்சுருக்கேன். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ் எனக்கு நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஆனால் நான் இந்த பிரிண்டரை யூஎஸ்பி வழியாக கனெக்ட் பண்ணப்ப பிரிண்டர் ஒர்க் ஆகல. ஏன்னா வந்து டிரைவர் சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி தான் நிறைய விஷயத்துக்கு வந்து சில லினக்ஸ் வந்து ஒரு மெச்சூரான ப்ராஜெக்ட் தான். அது வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு. ஆனால் அதே மாதிரி நிறைய இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட். டெஸ்க்டாப் ஸ்பேஸில் வந்து சின்ன ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் இல்லாமல் யூசர் பேஸ் குறைவு. ஸோ வந்து அவ்வளோவா யாரும் வந்து இதுக்கு ஒர்க் கொடுக்கல, இந்த கம்பேட்டபிலிட்டி பார்க்கறதுக்காக ஒர்க்கு கொடுக்கல. ஸோ ஒரு சில ஹார்ட்வேர் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக நீங்கள் வந்து இதை ஃபேஸ் பண்ண போகிறது NVIDIA GPUவில். அப்புறம் ஒரு சில லேப்டாப்பில் வந்து கரெக்டாக சப்போர்ட் இருக்காது. ஒரு சில ஆடியோ இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Go XLR. அப்புறம் வந்து பிரிண்டர்ஸு மெயினாக எனக்கு எப்சன் பிரிண்டர் வந்து சப்போர்ட் இல்லை. அந்த மாதிரி ஹவு டு ஃபைண்ட் இஃப் லினக்ஸ் ஒர்க் வித் யுவர் ஹார்ட்வேர். பேசிக்காக என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரோ, ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி லினக்ஸ் டிஸ்ட்ரோ இன்ஸ்டால் பண்ணும்போது லைவ் பூட்டுன்னுட்டு ஒன்று உண்டு. பேசிக்காக நீங்கள் வந்து யூஎஸ்பி வழியாக அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த யூஎஸ்பியை ரீபூட் சிஸ்டம் ரீபூட் பண்ணிங்கன்னா யூஎஸ்பியில் ரன் ஆகிட்ருக்கோம் சிஸ்டம். லினக்ஸ் அதே லினக்ஸ் தான். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற லினக்ஸ் வந்து ஒரு டெம்பரவரியாக உங்கள் சிஸ்டமில் ரன் பண்ணிக்கலாம். அந்த இது வந்து வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட்வேர் கம்பேட்டபிளாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். 4th, லினக்ஸ் இஸ் நாட் கம்பேட்டபிள் வித் ஆல் சாஃப்ட்வேர் மேட் ஃபார் விண்டோஸ். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா வந்து அதே ஹார்ட்வேர் மாதிரி தான் சாஃப்ட்வேரும். இது வந்து விண்டோஸ் இஸ் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் தென் லினக்ஸ், ரைட்? நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து விண்டோஸ் சாஃப்ட்வேர் போட முடியுமா? இது கிட்டத்தட்ட முடியாதுல்ல. அதே மாதிரி தான். They are different platforms, so they work a bit more differently. லினக்ஸ் வந்து இப்போதைக்கு இப்போ கொஞ்சம் சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் கொஞ்சம் பெட்டர் ஆகிருக்கு. ஆனால் வந்து முன்னாடி விட ஆனால் வந்து இன்னும் எல்லா சாஃப்ட்வேரும் கம்பேட்டபிள் இல்லை. என் சர்வேயில் நான் ஆக்சுவலாக ஒரு சர்வே பண்ணியிருந்தேன், என்ன சாஃப்ட்வேர் என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னுட்டு. அதில் பார்த்ததில் வந்து CapCut, Adobe Creative Cloud, MS Office அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் வந்து சப்போர்ட் இருக்காது. ரெமெடிஸ் வந்து பார்க்கும்போது என்னென்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நேட்டிவ் சாஃப்ட்வேருக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா வைன் அண்ட் ப்ரோட்டான் எமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எமுலேட்டர்ஸ் இல்லை, கம்பேட்டபிலிட்டி லேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக இது என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து விண்டோஸ் வந்து ஒரு செப்பரேட் இது லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது, லினக்ஸ் ஒரு செப்பரேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது. ஸோ அந்த நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் விண்டோஸ்க்கு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணுன்னா விண்டோஸ்க்கு தனி லாங்குவேஜ் உண்டு. இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். விண்டோஸ்க்கு லாங்குவேஜ் நம்ம வந்து எழுதினால சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ் கூட ஒர்க் ஆகும். அதே மாதிரி லினக்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் லினக்ஸுக்கு ஒர்க் ஆகும். விண்டோஸ் அண்ட் லினக்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண கூகுள் ட்ரான்ஸ்லேட் மாதிரி தான் இந்த வைன் அண்ட் ப்ரோட்டான், இது ரெண்டும் ஒரு செப்பரேட் ப்ராஜெக்ட் இது இருக்கும். ஆனால் வந்து இதை வச்சு தான் மெயினாக கேம்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் வந்து எல்லா சாஃப்ட்வேரும் ரன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் அடோபி கிரியேட்டிவ் கிளவுட் அப்புறம் MS ஆஃபீஸ்லாம் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் நிறைய தருவாங்க. ஏன்னா வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் விண்டோஸ் ஸ்பெசிஃபிக் இது வந்து வராது. ஏன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டு நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணால் பர்ஃபெக்டாக எல்லாம் வராது. ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்க பார்ப்பீங்க. அதே மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் கேம்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா ரன் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் மெயினாக சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் அந்த மாதிரி தான் உங்களால் பண்ண முடியும். ஆன்டி சீட் வச்சுருக்க இந்த கர்னல் லெவல் ஆன்டி சீட்ன்ற ஒன்று உண்டு. அதை வச்சிருக்க கேம்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வேலரண்ட் இந்த மாதிரியான கேம்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. செகண்ட் என்னென்னா வர்ச்சுவல் மிஷின் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் மெயின் மிஷின் இருக்கா, இதை ஹோஸ்ட்டுன்னுட்டு சொல்லுவோம். இதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னொன்று ஓஎஸ் பூட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் பூட் பண்ணி நீங்கள் வந்து டெம்பரவரியாக உங்கள் சாஃப்ட்வேரை வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின்குள்ளே ரன் பண்ணிக்கலாம். இந்த வர்ச்சுவல் மிஷின் கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்கும் உங்கள் ஹார்ட்வேர், உங்கள் சிஸ்டத்தை விட. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
இதுவும் வந்து ஒரு குட் வே இன் மை ஒப்பீனியன். ஏன்னா வந்து நான் பிரிண்டர் யூஸ் பண்ணதுக்கு நான் வெர்ச்சுவல் மிஷின் வழியா தான் பண்ணேன். பிரிண்டரை லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வெர்ச்சுவல் மிஷின் வழியா பாஸ் த்ரூ யூனிட்னு உண்டு. அது வழியா நான் வந்து பிரிண்டரை ஒரு விண்டோஸ் வெர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். செகண்ட் என்னன்னா ஜுவல் பூட்டிங். ஜுவல் பூட்டிங்னா பேசிக்காக வந்து ஒரே கம்ப்யூட்டரில் 2 ஓஎஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரே ஒரே எஸ்எஸ்டி ஹார்ட் டிரைவ்லையோ இல்லைனா தனித்தனி ஹார்ட் டிரைவ்லையோ நீங்கள் வந்து உங்கள் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து அந்த டிரைவ்லேருந்து பூட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பார்ட்டிஷன்லேருந்து பூட் பண்ணி நீங்கள் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு விண்டோஸில் லினக்ஸ்க்கு மாட்டணுமோ ரீபூட் பண்ணால் போகணும். இல்லை லினக்ஸ்லேருந்து விண்டோஸ்க்கு போகணுமோ அப்போ ரீபூட் பண்ணலாம். நான் வந்து ஜுவல் பூட்டிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஜுவல் பூட்டிங்னா நேட்டிவாக ரன் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு எப்போல்லாம் விண்டோஸ் தேவைப்பட்டதோ அப்போல்லாம் நீங்கள் ரீபூட் பண்ணால் நீங்கள் இன்னொரு பார்ட்டிஷன் நான் பண்ணதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த பார்ட்டிஷனில் நீங்கள் வந்து ஃபைல்ஸை போட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் எபிசோட் 0 கைஸ். இது வந்து ஒரு சில ப்ரீ ரெக்வசிட்ஸ் ஃபார் எபிசோட் நம்ம இனி போகிறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரோ நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம்னுட்டு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.